Hi everyone. A plus b the whole square equal to a square plus b square plus 2ab. இந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு ஸ்கொயருடைய ஏரியா அது தெரிஞ்சதுனாக்கா அதுல இருந்து தான் நம்ம அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இதுக்கு பார்த்தோம்னாக்கா இதனுடைய சைடு ஏ லென்த் உள்ள சைடா இருக்குது இந்த ஸ்கொயரு. ஸோ அப்படின்றப்போ அதனுடைய ஏரியா பார்த்தோம்னாக்கா சைடு இன்டூ சைடை தான் வரும். ஸோ ஏ இன்டூ ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இங்கே கேபிட்டல் ஏ அப்படின்றது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், நம்மளுடைய வேல்யூ அப்படின்றது சைட் ஸ்கொயர், அதுதான் ஸ்கொயருடைய ஏரியா வேல்யூ. ஸோ இங்கே நம்ம சைடில் அதில் காமனாக ஏ அப்படின்ற ஒரே லென்த் தான் எடுத்திருப்போம். பட் இங்கே ஏ பிளஸ் பி அப்படின்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் லென்த்தை ஒரே லைனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஏரியா ஃபார்ம் பண்ணி அது மூலயமா நம்ம ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பவர்லெஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஏரியாவை தான் டினோட் பண்ணும். ஸோ நம்ம இந்த லைனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இப்படி தான் ஒரு ஸ்கொயர் ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ அது மூலயமா அதனுடைய லென்த்தஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். நம்ம அந்த ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஓவரால் ஏரியா கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய ஸ்பிளிட்டட் ஏரியாவை தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணாலுமே நமக்கு ஓவரால் ஏரியா வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராமில் கொண்டிருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் லென்த்தஸ் உள்ள லைனை நம்ம ஒரு ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி 4 ஏரியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி பி லென்த் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சர்ஃபேஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னாக்கா பி ஸ்கொயர்னு வரும். இங்கே இருக்கிறது ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் 2 கிடைக்கும். ஸோ அந்த ரெக்டாங்குலருக்கு ஏரியாவோட ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத்து. ஸோ ஏ இன்டூ பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எல்லா ஸ்பிளிட்டட் ஏரியாவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஓவரால் ஏரியா என்னன்றது கிடைச்சிரும். ஸோ ஓவரால் ஏரியா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்ற நமக்கு ஃபார்முலா ஃபைனலாக கிடைக்கும். ஸோ இதை தான் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்ற ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.